கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 27. நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு செம ஷாக்கு. என்னப்பா டிரைவரு, எனக்கு தெரிஞ்சு இவ சரியான கேடியா இருப்பா போல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஏப்பா இந்த காலர் பட்டன் போட்டவனை எவனையுமே நம்ப முடியாது. ஒருவேளை அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு அந்த மகேஷ் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அப்படி கன்ஃபார்மா சொல்லலை நானு, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன். அந்த மாயா எப்படிப்பட்டவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குப்பா அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. என்ன ஐடியான்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் இரு, அந்த மாயாவோட நம்பர் இருக்கா அப்படின்னு. கார்த்தி மாயாவோட நம்பரை கொடுக்க, அப்ப அந்த மயில்வாகனம் நேரா அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. குரலை மாத்தி பேசுறாரு. அப்ப மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருமா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன். இங்க பாரு, நீ எவ்வளோ பெரிய கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சொந்த குழந்தனையே நீ வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனால நீ மாசமாயிருக்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏய் நீ யாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப இந்த பக்கம் இங்க பாரு, நான் சொல்ற காசை நீ எடுத்துட்டு வரணும். அப்பதான் நீ வந்து பண்ற அந்த கேடித்தனத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த இடத்துக்கு நான் வருவேன், நீ ஒருவேளை வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரம் அவர்கிட்ட, இங்க பாரு, என்னை பத்தியும் மகேஷை பத்தியும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவையான காசை நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதோட மயில்வாகனம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மயில்வாகனம் நேரா கார்த்திகிட்ட, ஏப்பா டிரைவரு, நம்ம நினைச்ச மாதிரி அந்த மாயா சாதாரண ஆள் கிடையாதுப்பா, சரியான கேடி, இப்படி ஏமாத்துறா, பாவம் ரேவதி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லவா அப்படின்னு. மயில்வாகனை கேக்குறாரு, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி மகேஷை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நான் இது மாதிரி சாமுண்டீஸ்வரி மேடம் மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்கல்ல, கல்யாணம் வேணாம் அப்படின்னு ரேவதி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க லவர் கூட நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அதனாலதான் அவங்க மறுபடியும் மேடத்துக்கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மகேஷை அவங்க முன்னாடியிலேருந்தே காதலிச்சிருக்காங்க. அவங்க அந்த மகேஷோட அப்பா இருக்காருல்ல, அவரு செத்ததுக்கு சாமுண்டீஸ்வரி மேடம் தான் காரணம் அப்படின்னு ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த மகேஷ் வீட்டுக்கு இத்தனை நாள ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, ஏப்பா அந்த செங்கல் சூளையில ராமசாமின்னு ஒருத்தன் வேலை பார்த்தானே அவனாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவரை தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அவன் ஏதோ தப்பான முடிவு எடுத்துல செத்ததான் நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு மேடம் தான் காரணம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அம்மா பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் ரேவதி அந்த பையனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, ரேவதி எடுத்தது எப்படிப்பட்ட முடிவுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கோம், நான் மாறு விஷயம் போட்டுக்கிட்டு போறேன், அவ என்ன சொல்றான்னு பாப்பமே அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்ல அந்த ரிஸ்க் எல்லாம் வேணாம், இப்போதைக்கு அவங்களோட உண்மையான முகத்தை ரேவதிக்கு புரிய வைக்கணும். ஆனா ரேவதி கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, அதான்ப்பா எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ரேவதி பொண்ணு யாருக்குமே துரோகம் நினைக்காத பொண்ணு, அந்த பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அந்த மாயாவோட பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, மயில்வாகனமும் சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்திக்கு ஒரு ஐடியா. கார்த்தி நேரா அந்த மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, அந்த டாக்டர் இருக்காங்கல்ல மல்லிகா, அவங்களதான் அதிகமா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு விழாவுக்கு வரவிடாம அந்த மாயா தடுத்தாங்க.
அப்படி எதுக்கு அந்த டாக்டர் வரவிடாதபடி தடுக்கணும்? ஒருவேளை மாயா கர்ப்பமா இருந்தா, வேற யார் மூலமா கர்ப்பமா இருந்தா சரி, ஆனா எதுக்காக மாயா வந்துட்டு வரவிடாம தடுக்கணும்? இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மயில் வாகனமும் சரிப்பா, நம்ம போயிட்டு அந்த மல்லிகா டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரா மல்லிகா டாக்டர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா டாக்டரை பாக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் நேரா டாக்டரை பார்த்து, மேடம் வணக்கம், நான் தான் சாமுண்டீஸ்வரி அம்மாவோட மூத்த மருமகன் மயில் வாகனம் அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, வாங்க மாப்பிள்ள, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி இல்லையா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆக்சுவலி நாங்க வந்தது தெரியாது, உங்களை பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப மல்லிகா கேக்குறாங்க, எனக்கு கண்ணு வேற இப்ப சரியில்லை, கண்ணு எப்ப சரியாகும்னே தெரியல, ஆனா இந்த நேரத்துல முக்கியமான விஷயம்னு சொல்றீங்களே, நான் எப்படி தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல, நான் ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்றேன், அந்த பேர் மட்டும் உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க கட்டாயமா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, அதுக்கு என்ன, சொல்லிடலாமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு மாயா மகேஷ் அப்படின்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா மகேஷ்னா எனக்கு சரியா தெரியலப்பா, நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், இதுல நான் யாரை பர்டிகுலரா சொல்றது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, இருப்பா டிரைவர், நான் கேட்குற மேடத்துக்கு புரியுற மாதிரி. மல்லிகா டாக்டர், மாயான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் குழந்தனாலேயே அவ கர்ப்பமாயிருக்கா, அந்த குழந்தை பேரு மகேஷ். இப்போ புரியுதா டாக்டர், அவங்க உங்ககிட்ட மெடிக்கலுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ஆ, அந்த ஃப்ராடா, இந்த ஃப்ராடை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மாயாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, ஆ, எனக்கு தெரியும் டிரைவர், அவ சரியான ஃப்ராடு, அவ புருஷன் இறந்த பிறகும் புருஷனோட தம்பி கூட இப்படி இருக்கா, குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா, அவ நல்ல பொம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இப்ப எதுக்கு அந்த கேடுகட்டவளை பத்தி இப்ப ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அந்த கேடுகட்டவளோட குழந்தைதான் இப்ப ரேவதியை கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க டாக்டர். டாக்டர் நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மேடம், அந்த பையனை தான் இப்ப ரேவதி கல்யாணம் பண்ண போறா, எப்படி அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒருத்தவனோட கையில ரேவதியை புடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இப்பயே கிளம்புங்க, நான் வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் வேணாம் மேடம், ரேவதி இப்போ ரொம்ப வந்துட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க மகேஷ, இந்த நேரத்துல சொன்னா பிரச்சனை ஆகிரும், எந்த ஆதாரமும் இல்லாம சொல்ல முடியாது, ஆதாரத்தோட தான் சொல்லலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த டாக்டரும், இங்க பாருப்பா, சாமுண்டீஸ்வரி ரொம்ப நல்லவ, அவ பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஆனா அவளோட வாழ்க்கைக்கே இப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளோட லைஃபை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாங்க, மேடம், நான் அந்த வீட்டோட உப்பு தின்னு வளர்ந்தவன், அதனால கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துட விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருப்பா, சாமுண்டீஸ்வரி ரொம்ப பாவம், எப்படியாவது அந்த மாயா கிட்ட இருந்து காப்பாத்திரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் கார்த்தியும் நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா டிரைவர், நம்ம நினைச்சதை விட அந்த மாயா சரியான ஆளா இருக்காளே, இத பத்தி எப்படி ரேவதி கிட்ட சொல்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் அவன், ஆனா கடைசியில இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, நானும் தப்பா எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு கேடிக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நானே இந்த கல்யாணத்தை கட்டாயமா நடக்க விட மாட்டேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுக்கணும் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, என்னாச்சு டிரைவர், என்ன ஒரே குழப்பத்துல இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் ரேவதி கிட்ட, ரேவதி, அந்த மகேஷ் இருக்கான அப்படின்னு சொல்ல வர கார்த்தி டக்குன்னு தடுக்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் மாமா, என்னாச்சு மகேஷ்க்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க,
ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாருங்க, என் கல்யாணத்துக்கு உங்க அம்மாவுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி சரி அதெல்லாம் கொடுக்கலாம், நீங்க போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு மயில் வாகனத்தையும் கார்த்தியையும் பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி டீப்பா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்திரா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சந்திரா நேரா மயில் வாகனத்துட்டு வந்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்றது வர வர சரியில்லை. இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க எப்ப பார்த்தாலும் இவன் கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, இவன் இந்த வீட்டோட டிரைவர் தானே, இவனுக்கு வேலை கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு தானே, அதான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சின்ன மாமியாரை இவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இவன் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் இவனை வீட்டை விட்டு போக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இந்த டிரைவர் உங்களுக்கு என்னதான் பண்ணான்? இவன் சாதாரணமா டிரைவர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு இவன் நினைச்சா உடனே இவனை இந்த வீட்டை விட்டு துரத்த சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சின்ன மாமியாரே அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள நக்கலா பேசுறீங்க, திமிரு இப்ப கொஞ்சம் அதிகமாயிருச்சு போல அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அப்புறம் என்ன சின்ன மாமியாரை பண்றது, ஒரு சில பேரை நம்ம கண்டிக்கணும் அப்படின்னா இந்த திமிரை பயன்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு மயில் வாகனம் கேட்க, சந்திர நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க அக்கா கிட்ட நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத சொல்லவா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்ப படத்தையும் போட்டி காட்டிடலாம் போலே அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ஏன் சின்ன மாமியாரை ஷாக் ஆகுறீங்க, சரி சரி கிளம்புங்க அப்படின்னு. அப்ப சந்திரா டக்குன்னு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, ஏன் இப்படி அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்புறம் இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க பாட்டுக்கு ஈஸியா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் சாமுண்டீஸ்வரி மேடத்தை கொலை பண்றதுக்காகவும் சிவனாண்டி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒன்னே இந்த வீட்டை விட துரத்த சொல்றாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த பல ஆபத்துல இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்க, சாமுண்டீஸ்வரி மேடத்தையே 2-3 தடவை காப்பாத்திருக்க. அப்படிப்பட்ட உன்னையவே இவங்க வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க. உன்னை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா டிரைவர், அவங்க என்ன பண்ணாலும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும், சரிப்பா சரி நான் போறேன், சின்ன மாமியாருக்கு பயப்படுறதை விட என் பொண்டாட்டிக்கு தான் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா டிரைவர், அந்த மகேஷும் மாயாவும் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின உண்மைகளை சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரியப்படுத்தி அவங்க 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போக, அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அந்த மாயாவையும் மகேஷையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி நேரா மாயாவை பாக்குறதுக்காக போறாரு. அங்க மாயாவும் மகேஷும் உட்கார்ந்துருக்காங்க. கார்த்தி நேரா கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ள வர, அப்ப மாயா நேரா மகேஷ் கிட்ட, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், ஒருவேளை போட்டோல பாத்திருப்பானோ அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த போட்டோவை எரிச்சிட்டியே, அப்புறம் எப்படி அவன் பார்த்திருப்பான், அதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ பதட்டப்படாத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி சரி அப்படின்ட்டு நேரா டிரைவரை பார்த்து, வாங்க டிரைவர், சாமுண்டீஸ்வரி மேடம் ஏதாவது செய்தி சொல்லிவிட்டாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி மேடம் எதுவும் செய்தி சொல்லிவிடல, நான் தான் உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்க வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா மாயா கிட்ட, இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அவரோட பேரை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க பாருங்க, சாமுண்டீஸ்வரி மேடம் தான் டீட்டெயில் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், நீங்க தேவையில்லாம என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வரவே வேணாம், இங்க கிளம்புங்க அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயை ரொம்ப அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க 2 பேரும் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல்ல உங்களோட ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு கார்த்தி அந்த ரிப்போர்ட்ஸை தூக்கி மாயாட்ட வீச, மாயா அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப மாயா டக்குன்னு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மகேஷ் கிட்ட கொடுத்து, மகேஷ் இதை டிஸ்ட்ராய் பண்ணிடு அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, என்ன டிரைவர், சுலபமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன பண்ணாலும் உன்னால கண்டிப்பா ரேவதியை கல்யாணம் பண்ண முடியாது. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போடுற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாரு, மாயா அப்புறம் மகேஷ் ரேவதியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற. அதுக்காக தான் இப்படி தப்பா என் மேலே இப்படிப்பட்ட ஒரு பழிய போடுற. நான் இந்த விஷயத்த பத்தி இப்படியே ரேவதி கிட்ட சொல்றேன். அப்பதான் ரேவதி நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, என்ன ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? மரியாதையா இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க, ரேவதி அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்ப மாயா சிரிக்கிறாங்க. ஏய் டிரைவர், உன்னை இந்த வீட்டுல இருந்து ஆரம்பத்துல இருந்து துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எனக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இந்த வீட்டுல இருந்து உன்னால என்னை துரத்தி அடிக்க முடியாது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதையும் பாத்திரலாமே, இன்னைக்கு நான் போயிட்டு ரேவதி கிட்ட சொல்ற வார்த்தையில அவன் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறான். நானும் மகேஷும் காதலிக்கிறோம் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாரு மகேஷ், நீ மாயாவை காதலிச்சா அவளை கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாவது சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சொத்துக்காக தான் நாங்க இதை பண்றோம். ரேவதி கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். மகேஷுக்கு இதுல துளி அளவு கூட விருப்பம் இல்லை. அவன் என்னதான் ரொம்ப காதலிக்கிறான். அதனால அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு சொத்து தான் பெரிய விஷயம். சொத்து இல்லைன்னா யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. இங்க பாரு மகேஷ், நீ ரேவதியை காதலிக்கல அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்ப மகேஷ் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நான் காதலிக்கிறது என் மாயாவை மட்டும்தான், ரேவதியை கிடையாது. ரேவதிய பணத்துக்காக மட்டும்தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லி நடிச்சேன். அவளும் ஒரு முட்டாள், நம்பிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நீ ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு ஆதாரம் சிக்கும், அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா மகேஷை பார்த்து, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க மகேஷ் கிட்ட, இதை விடக்கூடாது, கண்டிப்பா இவன் வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த பிளான்ல இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும். இந்த ரேவதி அப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதுக்கு இடைஞ்சலா இருக்க இந்த டிரைவரை நம்ம விட்டு வைக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.